சனி கண்டக சனியா இருக்கார், 7ஆம் பாவம். பொதுவா கண்டக சனி என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அவருக்கு. கலத்திர ஸ்தானம் அப்படின்னும் போது கணவன் மனைவி கிட்டே எங்க 2 பேருக்குள்ள மனசஞ்சலம் அப்படின்ற ஜாஸ்தி இருக்குது. ஆக இது தொடரும் அப்படின்றது உண்மை. வாழ்க்கையில சில முக்கியமான விஷயத்த நீங்க செய்றீங்க அப்படின்னா கண்டிப்பா சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி செய்யுங்க. பெரிய லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் அனலைஸ் பண்ணுங்க. பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கிறது என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா, சனி கண்டக சனியா இருக்கார், 7ஆம் பாவம். கண்டக சனியா இருக்கவர் வக்ரகதி அடைஞ்சிருந்தாரு அப்படின்னும் போது ரொம்பவே நல்லது. ஏன்னா அவர் கொடுக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா கொடுக்காத ஒரு சூழ்நிலை அமைதியா இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். இப்ப சனி பகவான் பாத்தீங்கன்னா திருப்பி ஆக்டிவ் ஆயிட்டார். ஆக்டிவ் ஆகிறவர் என்ன பண்ணுவார், திருப்பி பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணணும் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பார். பொதுவா கண்டக சனி என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அவருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பயணம் சார்ந்த பிரச்சனைகள் இதை கொடுக்கணும் அப்படின்றது அவரோட வேலை 7ஆம் பாவத்துல உட்காரும் போது. அப்ப என்ன பண்ணுவாரு, அந்த பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு அவர் ஸ்டார்ட் பண்ணுவாரு. அப்ப நம்ம எதுல கவனமா இருக்கணும், ஆரோக்கியம் அதுல கவனமா இருக்கணும். கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப டயபெட்டிக் இருக்கு அப்படின்னா ஃப்ரீக்வெண்டா செக்அப் பண்ணிக்கோங்க. டயபெட்டிக் இருந்துச்சுங்க, நாங்க பாருங்க மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உணவு முறையிலேயே நாங்க கண்ட்ரோல்லா இருக்கோம். உணவு சார்ந்த டயட்லயே நாங்க மெயின்டைன் பண்றோம். தாராளமா மெயின்டைன் பண்ணுங்க, தப்பே இல்ல. டயட்லயே பாத்தீங்கன்னா டயபெட்டிக், பிபி அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்க முடியும் அப்படின்றது உண்மை. பட் இருந்தாலும் அத ப்ராப்பரா நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின் போது மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ப்ராப்பரா ஃபாலோ பண்ணல அப்படின் போது நம்மளால மெயின்டைன் பண்ணிக்க முடியாது. என்ன நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணணும், ஃப்ரீக்வெண்ட் ஹெல்த் செக்அப் அப்படின்றத வச்சுக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான மாற்றமும் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஃப்ரீக்வெண்ட் ஹெல்த் செக்அப் வைக்கல என்ன அப்படின்னா என்ன ஆகும், திடீர்னு பயங்கரமாக ஃப்ளக்சுவேட் ஆகும். திடீர்னு சைலண்டாக சம் பெத்தாலஜிஸ் வரும். உதாரணத்துக்கு இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்டு ரொம்ப நாளாக டயபெட்டிக் அன்கண்ட்ரோல்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு லைட்டாக ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. வரது கூட உங்களுக்கு தெரியாது. சைலண்ட் ஹார்ட் அட்டாக் அப்படிம்பாங்க. அந்த மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. என்னங்க இப்படி பயமுறுத்தலைங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்கு. சக்கரை பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் ஜாஸ்தி இருக்கு, தமிழ்நாட்டில் ஜாஸ்தி இருக்கு. ஆக இந்த சக்கரை நோயாளிகள்லாம் இதுல கவனம். சக்கரை நோயாளிகள் மட்டும் இல்லை, எந்த நோயாளிகளா நீங்க இருக்கீங்க அப்படின்னாலும் ஃப்ரீக்வெண்ட் ஹெல்த் செக்அப் அப்படின்றது பண்ணிக்கோங்க. சரி, அதுக்கு அடுத்து பயணம் சார்ந்த கவனம் அப்படின்னு சொன்னீங்க. பொதுவா டிராவல் பண்ணும்போது ரொம்ப காஷியஸா டிராவல் பண்ணுங்க. எப்படி இப்ப நீங்க ரொம்ப ஒரு தொலைதூர பயணம் அப்படிலாம் போறீங்க, நாங்க கார்ல தாங்க போறோம் அப்படின்னா நிறைய ஸ்டெப்னிஸ் வச்சுக்கோங்க. டயர்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. தூக்கம் சரியா தூங்கல அப்படின்னா நல்லா தூங்கிட்டு போங்க. நடுவுல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இல்ல நைட்டா ஓட்டிடலாம். ஓட்டிட்டு அங்க போய் தூங்கிக்கலாம். இந்த வேலை எல்லாம் வேண்டாம். புரியுதுங்களா? இது 2த்துல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. அதே மாரி கன்னிராசி அன்பர்கள், இந்த 7ஆம் பாவம் அப்படின்றது கலத்திர ஸ்தானமுங்க. கலத்திர ஸ்தானம் அப்படின்னும் போது கணவன் மனைவி கிட்டயே நீங்க ஒண்ணு பேச, அவங்க ஒண்ணு பேச, நான் பாருங்க வேலை நிமித்தமா பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணேங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால நான் பாருங்க ராத்திரி பகலா ஃபோனோடவே இருந்தேன், லேப்டாப்போடவே இருந்தேன், சிஸ்டமோடவே இருந்தேன். எங்க மனைவி பாருங்க, நான் ஏதோ யார் கூடயோ சேட் பண்றேன் அப்படின்னு நினைச்சு, யார் கூடயோ பழகுறேன் அப்படின்னு நினைச்சு, நான் இல்லாத போது என்னோட ஃபோனு, என்னோட லேப்டாப்லாம் நோண்டி பார்த்து, நிறைய பார்த்தீங்கன்னா சந்தேகப்பட்டு என்கிட்ட கேள்வி கேட்டு, நான் அவங்க ஒரு கோவத்துல ஒரு வார்த்தை கேட்க, என்ன சந்தேகப்படுறாங்களேன்னு நான் பேச, எங்க 2 பேருக்குள்ள மனசஞ்சலம் அப்படின்றது ஜாஸ்தி இருக்குங்க. இது வக்ரகதி அடைஞ்ச காலத்திலேயே இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஆக இது தொடரும் அப்படின்றது உண்மை. அப்ப என்ன பண்ணணும், ரொம்ப சிம்பிள்ங்க. இது கலத்திர ஸ்தானமும் அப்படின்றதுனால டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு கிளையண்ட்டே நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். கிளையண்ட் லேடி கிளையண்ட். இப்ப நீங்க லேடி கிளையண்ட், ஜென் கிளையண்ட் அவங்க கூட நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வெளிய ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடணும். ஒரு ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு நீங்க ஒரு டீல் பேசுறீங்க. ஒரு வேலை நிமித்தமா பேசுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்க கணவர்கிட்ட தெளிவா சொல்லிடுங்க. ஏங்க இது பாருங்க, நான் வேலை நிமித்தமா நான் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் போறதுக்கு வேலை இருக்கு. உங்க மனைவி கிட்ட தெளிவா சொல்லிடுங்க. அந்த அம்மா வந்தாங்க. நான் உங்க கூட வேலை நிமித்தமா போனேன். 1 மணி நேரம் அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். 2 பேரும் சாப்பிட்டோம். 2 பேரும் பேசணும். பேசும்போது சிரிச்சு பேசணும். இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுங்க. சொல்லல அப்படின்னா என்ன ஆகும்? "நீ யார் கூடயோ ஒரு பொம்பள கூட போனியாமே, சிரிச்சு பேசினியாமே, அப்படி பண்ணியாமே, இப்படி பண்ணியாமே" அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ 4 வீட்டுக்கு தள்ளி இருக்க பொம்பள பார்த்துன்னு வந்துட்டு இருக்கும். ஒரு ஆள் பார்த்துன்னு உங்க மனைவி இப்படி பண்றாங்க. உங்க கணவர் இப்படி ஒரு பெர்சனோட பார்த்தேன். அப்படின்ற மாரி தேவையில்லாத ஒரு காசிப் பேச ஆரம்பிப்பாங்க. அது உங்க கணவர் காதுக்கு வரும், உங்க மனைவி காதுக்கு வரும். அதுல சம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? பொதுவா கன்னிராசி அன்பர்கள் உங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப டாக்ட்ஃபுல் பெர்சனாலிட்டி. ரொம்ப பார்த்தீங்கன்னா,
வெரி குட் அப்சர்வர்ஸ். மத்தவங்களுக்கு எடுக்க மாட்டீங்க. உங்களோட டாக்ட்ஃபுல்னஸ் அப்படின்றது உங்கள முன்னேத்திக்கிறதுக்கு தானே தவிர, மத்தவங்களுக்கு எடுக்கிறதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லலாம். சனிய பொறுத்தவரைக்கும், சனி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5 மற்றும் 6க்கு அதிபன். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அவன் தான் அதிபன். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அப்படின்னும்போது, அவன் கண்டக சனியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படின்போது பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து இருக்கு அப்படின்னா, அந்த சொத்து பத்துல பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. சொத்து பத்துல வில்லங்கோ அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பூர்வீகத்துல சொத்து இருக்குங்க. எங்க கையில தான் இருக்கு. நாங்க ஒருத்தவங்களுக்கு வாடகை விட்டுருக்கோம். வாடகை விட்டவன் சரியா வாடகை குடுக்க மாட்டேங்கிறான். காலி பண்ணுனாலும் காலி பண்ண மாட்டேங்கிறான். ப்ராப்ளம் பண்றான். என் மூளைய தின்றான். இப்படின்ற மாரி ஒரு சிச்சுவேஷன். குழந்தைங்க இருக்காங்க. குழந்தைங்க பெருசா எங்கேங்க ஒண்ணும் சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் ஒண்ணு சொன்னா அத வந்து கண்டிப்பா மாத்திதாங்க செய்றாங்க. எங்க பிள்ளைங்களால எங்களுக்கு மன உளைச்சல்ங்க. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன். நாங்க வந்து பாருங்க, குழந்தையின்மைக்கு வைத்தியம் பண்ணிட்டு இருக்கோம். 2, 3 அட்டெம்ப்ட் பண்ணிட்டோம். பெருசா சாதகமா வரலைங்க. சுய ஜாதகத்த ஒரு முறை அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து சுய ஜாதகத்துல தசநாதன் நல்லா இருக்கான் அப்படின்னா இன்னும் 2, 3 அட்டெம்ப்ட் கூட பண்ணுங்க. இல்லன்னா வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணலாம். இந்த மாரி வாழ்க்கையில சில முக்கியமான விஷயத்த நீங்க செய்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா சுய ஜாதகத்த அனலைஸ் பண்ணி செய்யுங்க. பெரிய லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன். நாங்க வந்து பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்தலாம்னு நெனைக்கிறோம். அனலைஸ் பண்ணுங்க. என்னோட பார்ட்னர் இன்வெஸ்டர் அவன் வந்து பார்த்தீங்கன்னா, போயிட்டான். எனக்கும் அவங்களுக்கும் மனஸ்தாபம் வருது. மனமுட்டங்க வருது. விட்டு குடுக்கலாம். விட்டு குடுக்கும்போது அந்த மனஸ்தாபம் அப்படின்றது குறையும். இல்லைங்க, எங்களுக்கு சுத்தமா எவ்ளோ விட்டு குடுத்தாலும் ஒத்தே வரல. புதுசா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்னர், ஒரு இன்வெஸ்டர் வரேன்னு சொல்றான். தாராளமா சேர்த்துங்க. அனலைஸ் பண்ணி சேர்த்துங்க. அதே மாரி இல்லைங்க, நான் பெரிய லெவல்ல இன்னொருத்தர் பிசினஸ் செய்றாரு. அவருக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணலான்னு நெனைக்கிறேன். சுய ஜாதகத்த பரிசீலனை அப்படின்றது கண்டிப்பா பண்ணுங்க. பரிசீலனை பண்ணாம செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பெருசா ஒத்து வராம போறதுக்கு வாய்ப்பு உண்டு. எனக்கும் அவருக்கும் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், நல்லா செய்யலான்னு தாங்க நெனச்சு செஞ்சேன். எனக்கும் அவருக்கும் பெருசா ஒத்து வரலைங்க. ஒத்து வராதனால எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தொழில் அப்படின்றது பெருசா டெவலப் பண்ண முடியல. நாங்க திருப்பி வந்து காச கேட்கிறோம். திருப்பி காசும் அவன் குடுக்க மாட்டேன்றான். அப்படின்ற மாரி ஒரு மனசஞ்சலம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கடன் வாங்குறோம் அப்படின்னா, பெரிய லெவல்ல கடன் வாங்க வேண்டாம். பெரிய லெவல்ல நீங்க யாருக்கும் கடன் குடுக்கவும் வேண்டாம். யார நம்பியும் கடன் குடுக்குறீங்க அப்படிங்கும்போது யோசிச்சு குடுங்க. கடன் குடுக்குறது தேவையா அப்படின்னு முதல்ல யோசிங்க. கையில இருக்கு, எக்ஸ்ட்ரா இருக்குங்க, பேங்க்ல போட்டுக்கோங்க. டெபாசிட் பண்ணிடுங்க. மத்தவங்களுக்கு வட்டிக்கு ஆசைப்பட்டு கடன் குடுக்கவும் வேண்டாம். பெரிய லெவல்ல தனிநபர் கடன் அப்படின்றது வாங்கவும் வேண்டாம். நான் முன்னமே சொன்ன மாரி ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. நெறைய இந்த காலகட்டத்துல வந்து எப்படி வரும் அப்படின்னா, மடிய புடிச்சு பழகி, முடிய புடிச்சு சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்ப நெறைய பேர் வந்து பாருங்க, உங்க கூட நட்பா பழகணும்னு நெனைப்பாங்க. உறவா பழகணும்னு நெனைப்பாங்க. உருகி, உருகி உறவா பழகணும் அப்டின்னா கூட நெனைப்பாங்க. நம்ம சரி இவங்க வந்து ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களே! நம்ம கிட்ட வந்து பாருங்க அவங்களோட 1, 2 சீக்ரெசிஸ அவங்க ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்றாங்களே அப்டின்னு சொல்லிட்டு நீங்க உங்க சீக்ரெசிஸ ஷேர் பண்றீங்க. அப்டின்னும்போது என்ன ஆகும் அப்டின்னா, அந்த சீக்ரெசிஸ வந்து வெளிய மத்தவங்களுக்கு தெரியப்படுத்திடுவாங்க. வெளிய மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தி, அது வெளிய மத்தவங்களுக்கு தெரியப்படுத்துறதுனால ஒரு அவமானம், அவப்பேர் வரலாம். குடும்பத்துல உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு தெரியப்படுத்துறதுக்கான வாய்ப்பும் உண்டு. அப்படி தெரியப்படுத்தும்போது, ஃபேமிலில சம் சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆக, இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த காலகட்டம் நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள்.